விடுதலை 2 திரைப்படம் உண்மையிலே நல்ல வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேற்று கூட இந்த படம் ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்தது. அந்த படத்தோட வசூல் மட்டும் இல்லாமல் ஷேர் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஆனால் விடுதலை 2 விட தமிழ்நாட்டில் இன்னொரு படம் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு நேற்று வசூலை பொறுத்தவரையும். அது என்ன படமாக இருக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள், நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம். இது இல்லாமல் யூஐ மார்க்கோ 2 படங்களுமே வசூலில் வேறு லெவல் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பேபி ஜான், மேக்ஸு, பேரோஸ் 3D இந்த 3 படங்களும் நேற்று ஃபைனல் ப்ரீசேல் எவ்வளோ புக்காக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். மகாராஜா சைனா கலெக்ஷன், புஷ்பா 2வோட வேர்ல்டு வைடு கலெக்ஷன் இதுவரையும் எவ்வளோ வந்திருக்கு எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருவோம். அப்புறம் இன்றைக்கி ஆக்டர் பிரபு அவர்களோட பிறந்த நாள். எனக்கு அவரோட ஒரு ஃபேவரட் மூவி, ஆல் டைம் ஃபேவரட்டு. தமிழ்நாட்டில் அந்த படம் பண்ண ரெக்கார்டு அப்படிங்கிறது அடிச்சிக்கவே முடியாது. சின்ன தம்பி அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, அரண்மனை 4 தான். அரண்மனை 4ல் வீட்டில் சில அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினாக இருக்கக்கூடிய தமன்னாவோட பையன் அவங்களுக்கு இந்த இது பபுள்ஸ் விட்டுட்டு இருப்பார். அது திடீர்னு அந்தரத்தில் பறந்து அது தனியாக விட்டுட்ருக்கோம். அந்த பபுள்லேருந்து நம்ம தமன்னா வேறு வருவாங்க. அதை பார்த்து அந்த பையன் பயந்து ஓடுவார். அதுதான் நேற்று ஃப்ரேமாக வச்சுருந்தோம். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் தனசேகர், MDB GMS அஃபிஷியல் அப்படிங்கிறவர், நூர் மாஸ்கி 100 ஃபேஸ், முகமது நாசர், அப்புறம் அஜித் குமார். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். முஃபாசா த லயன் கிங்கு நேற்று ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. டே 5 இந்தியாவில் 8,85,00,000. இதில் தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. அதை நான் லேட்டராக சொல்கிறேன். இந்தியாவில் டோட்டலாக 60,90,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு இந்த படம் $147 மில்லியன், $1250 கோடி இது மட்டுமே வருது. பட்ஜெட் $200 மில்லியன். யூஐ அப்படிங்கிற படம், அந்த படத்தோட வசூல், ஷேர் எல்லாத்தையுமே பார்த்துருவோம். யூஐ த மூவி டே 5 கர்நாடகாவில் 2,34,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 43,00,000, ஓவர்சீஸில் 20,00,000, வேர்ல்டு வைடு 2,97,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 5வது நாள். ஸோ டோட்டலாக கர்நாடகாவில் 25,37,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3,64,00,000, ஓவர்சீஸில் 1,73,00,000, வேர்ல்டு வைடு 30,74,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 60 கோடி அப்ராக்சிமேட்டாக. ஷேர் இதுவரையும் 17,40,00,000 வந்திருக்கு. தியேட்டர்கள் ரைட்ஸு 33 கோடிக்கு மேலே போயிருக்கு. இன்னும் இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போதைக்கு 52% ரெக்கவர் ஆகிருக்கு 5 நாளில். ஸோ இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையுமா இல்லையா அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் நம்ம பார்ப்போம். மார்க்கோ அப்படிங்கிற மலையாள திரைப்படம் டே 5 கேரளாவில் 3,56,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 44,00,000, ஓவர்சீஸில் 1 கோடி, வேர்ல்டு வைடு 5 கோடி இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு டே 5. ஸோ டோட்டலாக 21,95,00,000 கேரளாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3,24,00,000, ஓவர்சீஸில் 17,33,00,000, வேர்ல்டு வைடு 42,52,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 30 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸு 20 கோடி, 24 கோடிக்கு மேலே ஆல்ரெடி ஷேர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த படம் 4 கோடிக்கு மேலே டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டும் கிடச்சிருக்குங்க. வெறும் 5 நாள்லேயே பெரிய ஹிட்டாக இருக்குது. வெறும் 5 நாளில் ஒரு படம் பிரேக் இவன் பண்ணி ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போகிறதெல்லாம் பெரிய விஷயம். 120% இந்த படம் ரெக்கவர் ஆகிருக்கு. அப்புறம் பச்சல மல்லி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படம், அல்லரி நரேஷ் திரைப்படம் டே 5 ஆந்திரா தெலுங்கானாவில் 50,00,000, வேர்ல்டு வைடு 57,00,000. ஸோ டோட்டலாக இந்த படம் 3,61,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 8 கோடி பட்ஜெட்டு. ஷேராக வந்திருக்குது இதுவரையும் 2 கோடி கிட்ட வந்திருக்கு. இந்த படம் 4.5 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. இந்த படம் இதுவரையுமே 45% தான் ரெக்கவர் ஆகிருக்கு. இந்த படமே இன்னும் நல்ல வசூல் எடுக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் புஷ்பா 2 திரைப்படத்தோட 20வது நாள் வசூல் நேற்று நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் 45,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 2,68,00,000, கர்நாடகாவில் 80,00,000, கேரளாவில் 5,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 13,65,00,000, ஓவர்சீஸில் 1.5 கோடி, 19,13,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு 20வது நாள். ஸோ ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் அகைன் ஒரு சரியான நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக 74,57,00,000 தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானாவில் 307,12,00,000,
கர்நாடகாவில் 93 கோடியே 28 லட்சம், கேரளாவில் 18 கோடியே 32 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 818 கோடியே 88 லட்சம், ஓவர்சீஸில் இந்த படம் 248 கோடியே 64 லட்சம், வேர்ல்டு வைடு 1560 கோடியே 81 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வெறும் 20 நாளில் சரியான கலெக்ஷன். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரையும் ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர், இண்டஸ்ட்ரி ஹிட்டு, ஆல் டைம் பிளாக் பஸ்டர், அதிரி புதிரி ஹிட்டு என்ன வேணால் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஹிந்தி பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் வேறு லெவல் சம்பவம் பண்ணிடுச்சுங்க. அப்புறம் மகாராஜா திரைப்படத்தோட டேட் 26 சைனா கலெக்ஷன் 430K சைனீஸ் கரன்சி, இது மட்டும் 50 லட்சம் வருது. ஸோ டோட்டலாக இந்த படம் 81.6 மில்லியன் சைனீஸ் கரன்சி, 95 கோடியே 6 லட்சம், 202 கோடியே 48 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க. ஸோ விடுதலை 2 இந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 2 கோடியே 53 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 24 லட்சம், கர்நாடகாவில் 15 லட்சம், கேரளாவில் 5 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 லட்சம், ஓவர்சீஸில் 1 கோடியே 85 லட்சம், வேர்ல்டு வைடு 4 கோடியே 85 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று ஒரு நல்ல வசூலே வந்திருக்கு, ஓவர்சீஸில் நல்ல வசூல் வந்திருக்கு, அதே மாதிரியே தமிழ்நாட்டிலையுமே நல்ல வசூல் தான். ஆனால் இந்த கலெக்ஷனை வேறு எந்த படம் தமிழ்நாட்டில் பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 கோடியே 83 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில் மட்டும். முஃபாசா த லயன் கிங், அது ஆங்கில திரைப்படம்னு சொல்கிறதா இல்லை யூனிவர்சல் மூவி அப்படின்னு சொல்கிறதான்னு தெரில. தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு தமிழ் படத்தோட கலெக்ஷனை பிரேக் பண்ணியிருக்கு நேற்று முஃபாசா. அப்புறம் விடுதலை 2 படத்தோட டோட்டல் கலெக்ஷன் 27 கோடியே 83 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 7 லட்சம், கர்நாடகாவில் 2 கோடியே 24 லட்சம், கேரளாவில் 70 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 78 லட்சம், ஓவர்சீஸில் 8 கோடியே 20 லட்சம், வேர்ல்டு வைடு 41 கோடியே 82 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 40 கோடியை கடந்திருக்கு வெறும் 5 நாளில். சரியான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த படத்துக்கு ஷேர் டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துருவோம். இந்த படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 26 கோடியே 50 லட்சத்துக்கு போயிருக்கு. ஷேராக வந்திருக்கிறது 22 கோடியே 42 லட்சம். இதுவரையும் இந்த படம் வந்து 84% ரெக்கவர் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட அந்த ப்ராஃபிட் கிட்ட நெருங்கி போயிடுச்சு, பிரேக் எவன் கிட்ட. இன்னும் 2-3 நாளில் இந்த படம் கன்ஃபார்மாக பிரேக் எவன் பண்ணிடும். இந்த படம் இந்த வருஷத்தோட விஜய் சேதுபதி அவர்களோட இன்னொரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைய போகுது விடுதலை 2. அப்புறம் இன்றைக்கி ரிலீஸ் ஆன படங்களோட ஃபைனல் ப்ரீசேல் நேற்று நைட்டு வரையும் எவ்வளோ புக் ஆகிருக்கு அப்படிங்கிறதால இதில் மேக்ஸ் அப்படிங்கிற படம் மட்டும்தான் கர்நாடகாவோட ஃபைனல் ப்ரீசேல் நம்மளுக்கு இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது மொத்தமாகவே 1,30,000 என்னமோ தான் வந்திருக்கு. ஸோ இப்போ பேபி ஜான் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் ப்ரீசேல் இந்தியாவில் 5 கோடியே 28 லட்சம், வேர்ல்டு வைடு 6 கோடியே 10 லட்சம். ஸோ ஒரு நல்ல ஓப்பனிங் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மேக்ஸ் அப்படிங்கிற படம் கர்நாடகாவில் 3 கோடியே 63 லட்சம் ஃபைனல் ப்ரீசேல் நடந்திருக்கு. பேரோஸ் 3D இது வந்து ஃபைனல் ப்ரீசேல் கேரளாவில் 1 கோடியே 39 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 85 லட்சம். இந்த 3 படங்களில் நீங்கள் எதை பார்த்துட்டீங்க, உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதுக்கடுத்ததாக சின்ன தம்பி படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு படத்துக்கு ஹிட் அப்படிங்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரீமாக என்ன சொல்லுவோம், பிளாக் பஸ்டர், ஆல் டைம் பிளாக் பஸ்டர். இதை தவிர வேறு என்னெல்லாம் வார்த்தை இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஒரு மிகப்பெரிய ஹிட்டுக்கு எக்ஸ்ட்ரீம் வேர்டு என்ன இருக்குமோ அதை கமெண்ட்டில் போடுங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ இந்த படம் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பண்ணுச்சு. என்ன அப்படின்னா இந்த படம் அந்த 91 சமயத்திலேயே 91லேயே இந்த படம் வந்து 1 கோடியே 60 லட்சம் ஃபுட்ஃபால், அதாவது 1 கோடியே 60 லட்சம் பேர் தியேட்டருக்கு போய் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படத்தை பார்த்துருக்காங்க. 1 வருஷம் ஓடிச்சு. இந்த படம் எப்படிப்பட்ட ஓட்டம் தெரியுங்களா? அந்த சமயத்தில் ஒருவேளை நீங்கள் இந்த ஜென்ரேஷன் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா கிட்ட கேளுங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட கேளுங்க, சின்ன தம்பி எப்படிப்பட்ட ஒரு ஹிட் அப்படின்னு. நான் பாக்ஸ் ஆஃபீஸ் சொல்கிறதெல்லாம் விட்டுருங்க, அவங்க சொல்லுவாங்க பாருங்கள் டீட்டெயில். அந்த படம் எப்படி ஓடிச்சு தெரியுமா, அந்த படத்தை நாங்கள் எத்தனை தடவை போய் டிக்கெட்டுக்கு ட்ரை பண்ணோம் தெரியுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேறு லெவல் ஹிட்டு. ஒன்றும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு படத்தில் மன்னன் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு டிக்கெட் கிடைக்காம அப்படியே ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போகணும். அதுக்கு அந்த சமயத்தில் என்ன படத்தை போட முடியும்னா சின்ன தம்பியை தவிர நீங்கள் வேறு எந்த படத்தையுமே போட்டிருக்க முடியாது. அப்படி தான் உண்மையிலே கிராமங்களில் கூட இந்த படம் அப்படி ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிச்சு. வேறு லெவல் கலெக்ஷன் எடுத்தது இந்த படம். பாக்ஸ் ஆஃபீஸ் 8 கோடியே 25 லட்சம் சரியான கலெக்ஷன் எடுத்தது. இது அந்த சமயத்திலலாம் வேறு லெவல், அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவல் பாக்ஸ் ஆஃபீஸு. இப்போ நம்ம பேசுகிறோம்ல புஷ்பாக்கெலாம் 1500 எக்ஸ்ட்ரீம் லெவல்னு பேசுகிறோம்ல, அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் இது. பட்ஜெட் வந்து அப்ராக்சிமேட்டாக 80 லட்சம், 4 கோடியே 70 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. அப்போ பார்த்துக்கோங்க எந்த லெவலுக்கு ஹிட்டுன்னு. இளையராஜா கலக்கியிருப்பார். இந்த படம் உங்கள் எத்தனை பேர் ஃபேவரட்டுங்கிறத தாண்டி எத்தனை முறை பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் அந்த சமயத்தில் நீங்கள் எத்தனை பேர் இந்த படத்தை தேட்டரில் போய் கஷ்டப்பட்டு பார்த்தீங்க. ஏன்னா எதுக்கு கஷ்டப்பட்டுன்னு சொல்கிறேன்னா கண்டிப்பாக டிக்கெட் கிடச்சிருக்காது. நான் எங்கள் வீட்டில் பேசும்போதெல்லாம் அது சொல்லியிருக்காங்க.
ஸோ அதை கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.